மாளிகைப்பாற கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே, கும்பகோணம் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன எல்லாரும் போயிட்டாங்க? இன்னொரு தரம் கால் வந்துட்டாப்பா. ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்கா தேவி எங்கப்பா இருக்கா? சரி, இன்னொரு தரம் கால் வந்துட்டோம். பொற்பதங்கள் 18 கும்பகோணமா? திருக்கற்காவூர் போற வழியா உங்களுக்கு குதிரை அப்படி கூடி போச்சு, அதான் கேட்டேன். கருப்பசாமிக்கு உன் பிள்ளைக்கு திருமணம் நடத்தக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சுப்பா. அதனால இந்த மாதம் தை மாதம் முடிவதற்குட்பட நிர்ணயமாக்கி வைகாசி கூட திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுன்னு உத்தரவு. அதுக்குரிய பணமும் கிடைக்கும், இந்த ஆனந்தமான வாழ்க்கையும். முத பிள்ளை பொம்பளை பிள்ளை துர்காதேவின்னு பேர் வை, வாழ்க்கை. அதே கும்பகோணத்து எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்த செல்வ மக்கள் வாங்க, 4 பேர் வந்திருக்காங்க. குழந்தை வரம் நீங்க முருகா உட்காருங்க. நீங்க தொட்டில் ஆட்டிட்டு வந்தது யாரு? தங்க தொட்டில் ஆட்டினீங்களா? எங்கேயாவது போய் ஆட்டலையா? திருக்கற்காவூர்ல குழந்தைக்காக தொட்டிலாட்டணும்னு நினைச்சீங்களா? கால் விட்டோம். உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். குழந்தையை பெற முடியாதவளுக்கு பாவங்களோ அல்லது ஜென்ம தோஷங்களோ இருக்கான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இவ்வளவு காலங்களுக்கு பிறகு இந்த சரீரத்துல குழந்தை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நேரங்கள் தான் இவ்வளவு காலமும் உங்களை தாழ்த்திருக்கு. கர்ப்பப்பைக்குள்ள மட்டும் ஒரு அழுத்தம் தோன்றிக்கிட்டே இருக்கு. என்ன அந்த அழுத்தம் சாதாரணமானதா, குழந்தை வளர்வதற்கு தடையானதா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தை கொஞ்சம் வாட்டுகிறது. உண்மையா மகளே? கால் வந்து என் வயிற்றுக்குள்ள அழுத்துதுலா? அப்படியா? உங்க ஊர்ல இருந்து சுமார் 65 கிலோமீட்டருக்கு தாண்டி போனா முத்துக்குமார சாமி கோயில் இருக்காம்ல, தெரியுமா அது உங்களுக்கு? நாடிச்சோரம் பார்த்திருக்கியா நீ? என்ன சொன்னாங்க உனக்கு பிள்ளை வரத்தை? சாந்தி காண்டம் பார்த்தியா? முதல்ல பொது காண்டத்துல என்ன சொன்னான்? அதுக்கு அடுத்து உனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது அதுல. அதான் உண்மை. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கிடுவீங்களா? நெருங்கி வாங்க. புள்ளிருக்கு வேலூர் ஆகிய முத்துக்குமார சாமிக்கு 2 பேரும் ஒன்னா போய் நின்று செவ்வாய்க்கிழமையாக இருந்து அற்புதமான பூமாலைகள் சூட்டி ஒரு அர்ச்சனையை செய்து விட்டு என்னை வந்து பாருங்க. அப்பொழுது நான் கொடுக்கிற கனியை நீ சாப்பிட்டு விட்டால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுத்தமும் தீரும், அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு பேர் முத்துக்குமார சாமினே பேர் வைக்கும். வெற்றி உண்டு. ஆனந்தமாக இருப்பாய் மகளே. வெற்றி அடைய
மருத்துவத்தில் இல்லை, என் மகத்துவத்தில் உனக்கு குழந்தை. வெற்றி. சாப்பிட்டு போகணும், பட்னியா போனா நான் வருத்தப்படுவேன். உட்கார்ந்து. அதே குழந்தை வர கட்டு வந்த செல்ல குட்டிகள் கால் வந்துவாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஒரே மனதோட காலில் விழல. சாமிகிட்ட கேள்விப்பட்டேன் நான். இன்னொரு தடவை கால் விழுவாங்க. ஏதும் அறியாரடி நீங்க வந்து எனக்கு உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வாராரு. சிவபெருமான் போய் எதுவும் முறையிட்டீங்களா சிவன் கோயில்ல? எந்த கோயில் அது? சரி, ஓகே, உட்காருங்க. மனம் குழம்பாம உட்காரணும். உட்காருங்க முதல்ல. ஆளாளுக்கு ஒவ்வொரு மனசு இருந்தா வாக்கு வந்து தெளிவு கிடைக்காது. சரியா உட்காருங்க. இவா பக்கத்தில் உள்ள பாவங்கள் இந்த குழந்தையை பிறக்க விடாம தடுத்திருக்குமோ என்று சிந்தித்தால் அது மிகவும் தவறு. இவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குழந்தை பாக்கியத்தை தடுத்திருக்கும் என்று நினைத்தால் அதுவும் தவறு. ஆனால் இறைவனுடைய கருணையில் இவ்வளவு காலம் கழித்து தான் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு. அந்த விதியை நான் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆனி மாதம், வைகாசி கழிந்து ஆனி மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் கர்ப்பம் உண்டாகும். அப்படி பிறக்கிற குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். அப்படி பிறக்கிற பிள்ளைக்கு சிவநாதன் என்று பெயர் வைக்கணும். என்ன பெயர் வைக்கணும்? கால் விட்டுவாங்க. கர்மசாமிக்கு முத்துக்கு முத்தாக யார் மடியில கொடுக்கலாம்? அப்படியா? 4 கைகளையும் இணைத்து வை. சிவநாதன் பிறக்கான், புண்ணியமாக இருங்க. அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், கற்பூரவல்லின்னு பேரு. சென்று வென்று வெற்றியுடன் வாங்க. சாப்பிடாம மட்டும் போகக்கூடாது, அது மட்டும் ஒரு உறுதி. வாங்க, நீங்க வாங்கப்பா. யாரு? நான் ஒரு பாட்டு படிச்சேன், உன் மண்டையில எதுவும் ஓடிச்சாட? கால் விட்டு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தாங்க லட்சணட்டேசாக. நூறு தடவை கால் விட்டுவோம். இரண்டு விதமான பத்திரங்கள் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பத்திரத்தை வக்கீல வச்சு பேசி உங்களுக்கு இல்லைங்கிறத மாதிரி குழப்பம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கான். தாய் பத்திரத்தை எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு உரிமை இருக்குன்னு இருக்கு. இப்ப பேரல்னி டாக்குமெண்ட் உன் பக்கத்துல எவிடன்ஸ் வச்சிருக்க. கேஸ் போடவா வேண்டாமாங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல ஓடுது. போட்டுருவோமா? போட்டு ஜெயிச்சிட்டோம்பா. ஒரு சொத்து பிரிச்சு கொடுக்கணும்பா. அது வந்து கண்ணுமுடா. கால் வந்துட்டு வா. செம்பு தகடு எழுதி செய்து விட்டார் வினைகளப்பா. அத ஆடு மூலம் கண்டறிந்து ஆதரவு இல்லாம வந்தாயப்பா. அந்த செய்வனைய மாத்திருவோம். மனசை மாத்தி உன் உரிமையை உனக்கு வாங்கி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. வயிறார சாப்பிட்டு என்னை பாரு. போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. திருச்சி மாநகர், திருச்சி. ஏ பரமசிவா, கொஞ்ச காலம் கழிச்சு குழந்தை மாதிரி மாறிடுவோம். கவலைப்படாத, நீ வாட்டு பேசாம சிரிச்சுக்கிட்டே இரு. என்ன என்னடா ஒழிஞ்சிருமானுக்க மிட்டாயை தின்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம. திருச்சி எல்லை. கல்யாணம் விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானா? இது யாரு? இது யாரு? தாயே பராசக்தி, வருக மகளே, கால் விட்டு வா.
ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். நல்லா உட்கார். இருதார யோகம் உடையவங்களாடா நீ. புரியலையா? இருதார 2 கொண்டாட்டி கட்டி வாழக்கூடிய விதி உடையவன். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அதனால பெண் தோஷங்கள் இருக்கு. உன் வீட்டு எல்லைக்குள்ள போனேன், என் தங்கை மாரின்னு ஒரு கோயில் இருக்கு. இருக்காளா? அதுல இருந்து ஊர் எல்லையை தாண்டி இடதுபுறம் போனா கொஞ்சம் தண்ணீர் கிடக்கிற கம்மா இருக்கு. அந்த கம்மா கரையில நான் கருப்பசாமி இருப்பேன். இருக்கனா? அதையெல்லாம் தாண்டி போனா அந்த காலத்து சுடுகாடு இருக்குடா. இருக்கா? கால் ஒன்று. ஒரு பெண்ணு பார்த்து பேசுனதுல மனசு நல்லா இல்ல. அது செட் ஆகாது. உனக்கு கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தி வைக்க ஒருத்திய பார்த்து நீ வேணும்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அது நடக்காது. அதனால நாங்களே உனக்கு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கோம். உன் மனதை மட்டும் திருத்திக்கா. இப்ப தொழில் என்பதை நாடி உன் பணம் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கு. வேதனை அடைஞ்சிருக்க. சில பேர்களை நம்பி பணத்தை இழக்கக்கூடிய விதி இருக்கு. மாட்டிக்கிடாடா மகனே, உன்னை காப்பாத்தி தரேன். கால் ஒன்று. ஆதியே அந்த மிலா ஜோதி. அம்மா வா பாப்பா, இந்தா வெற்றிகரமா நடைத்தாரேன். சந்தோஷமா இரு. வைகாசினை கூடிடும். என்ன பொம்பளை பிள்ளை விஷயமாக வந்தது யாரு? பெண்மகள் விஷயமாக. யாருமா? வாராயோ வெண்ணீர். என்னடா பொம்பளை பிள்ளை விஷயம்? உள்ள இருக்காடா? இன்னொரு தர காலம் விடுறாங்க. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. நீங்களாம் என்ன நினைச்சியா? பொம்பளை பிள்ளை விஷயம் வந்தா பெத்த பொம்பளை பிள்ளைய பத்தி ஒருத்தன் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலே என்னன்னா, ஒரு பொம்பளை பிள்ளையால பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்கிறதா அதனுடைய விளக்கம். ஏன்னா என்ன இப்படி சொல்றது அப்படி வந்திருக்குன்னு நீங்க எல்லாம் சிந்திச்சிருவீங்கல்ல. ஏக்கா உன் மனசு சரியாகல, சாமி கும்பிட்றா. நீ உன் மகனை நினைச்சு கும்பிட்டே தவிர என்னைய நினைச்சு கும்பிடலையா? வா தானே உண்மையை சொல்லி கும்பிடு. வா. வாங்க பக்கத்துல. அவ வந்து வாழுதம்னு சொல்லுதாளே, நான் கேட்டேன். சேர்த்துக்கலாமா? பின்ன ஏன் டைவல்ஸுக்கு போன? நீ பின்ன ஏன் ஏற்றுக்கு டைவல்ஸ் வச்சு? பணம் கொடுத்தா பணம் இல்லாமலே அவ டைவல்ஸ் வாங்க தயாரா இருக்கா அவங்க வீட்டுல. அப்படி கொடுத்துருவோமா? பணம் கொடுக்காமலே இவ டைவல்ஸ் ஆக போகிறதுக்கு தயாரா இருக்காங்க. உங்களை விட்டு விலகுனா போதும்னு சொல்றாங்க. விட்டுருவோமா? அப்படின்னா கால் வந்துட்டு நீ உட்காருக்கா. உன் மகனை கொஞ்சம் சோதிச்சு பார்த்தேன், வேற ஒண்ணு இல்லை. நீ தப்பா நினைச்சுக்காத. முன்னுக்கு முரண்பாடா பேசினா கொஞ்சம் விவரமா வருவாங்களா? உட்காருடா. கண்ண முடிக்கா, நான் பார்க்கட்டும் அவளை. ஆட்டும். ஒரு வாய்ப்பு கொடுத்து அவளை உன் கூட சேர்த்து வைக்கிறேன். உங்க ஆத்தாளை விட்டு பிரிஞ்சு நீ போய் அவ கூட வாழணும். முடியுமா? அவ விருப்பமும் அதுதான், அவ எண்ணமும் அதுதான், அவ வார்த்தையும் அதுதான். செட் பண்ணி தந்துட்டுமா? கால் வந்துட்டு. சுவாமியே, கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அவரவர் பொண்டாட்டி பொறுத்தவங்க கூட வாழட்டும் சொல்லி பெத்தவங்க விட்டுருங்க. வா பக்கத்து.
வந்து உன்னை தேடி வருவாள். வர வைக்கிறேன், கடத்தை தீர்த்து தரேன், ஒன்னா இனிமையா வாழ வைக்கிறேன். நல்லா வா மகளே, பக்கத்துல வா, விறுவிறுன்னு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. சரி, நல்லா இருக்கு. இப்போதைக்கு நடக்கவே செய்யாது, சந்தோஷமா. ஆத்திரப்பட்டு முடிவு எடுத்தனா போயிட்டு உடனே வீட்டில் வந்து உட்காந்துக்கிடுவேன். புரியுதா? 7 மாதம் அவகாசம் இருக்கு. முயற்சி பண்ணாத, நான் பார்த்து உன்னை அனுப்புவேன். வர வச்சிருந்தோம்னு சொல்லியிருக்கேன், பணமும் தந்திருக்கேன். வெற்றி அடை, சாப்பிட்டு போ. சாப்பிட்டு முன்னால ஓடி போயிடாத போ. கருப்பசாமி, கருப்பசாமி, நான் ஒரு தொழில் தகுந்தமா சிந்திச்சிருக்கேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடை எனக்கு நீங்க பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே பல லட்சத்தையும் கோடியும் இழந்து நின்னது போல வேதனை அடைந்துட்டேன். ஒரு வழி பண்ணித்தாங்க. என்னடா தொழில்? கால் வந்துட்டாங்க. யாரு இவர்? என்ன மோட்டார் வச்சிருந்த? அப்படியா? என்னாச்சு? எத்தனை காரு? நல்ல கால் வந்து. வா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அம்மா, நீ எங்க இருக்கிற? ரோட்ல வலது பக்கம் போனா தான் உங்க வீடுகள்லாம் வருது இல்ல? இடது பக்கம் போனா கொஞ்சம் வெட்ட வெளியும் ஒரு கோயிலும் வருது. என்ன கோயிலு? சரி, கால் வந்துட்டு வா. உலகத்துல தப்பு செய்யாதவனே கிடையாது உலகத்துல. அதனால அதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னப்பா அவனு சொல்ல மாட்டேக்க? அனுபவத்துல சொல்ல மாதிரி ஸ்ட்ராங் அடிக்கு. கரெக்ட். ஆனாலும் 2.5 வருஷம் உலகத்துல நம்ம வாழுவோமா அல்லது வாழ மாட்டோமாங்கிற ஒரு கேள்விக்குறி உன் உள்ளத்துல ஓடிடுது. உண்மையா இல்லையாடா? ஆமா. ஆனா இப்போ பல்வேறு லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு இப்போ புதுமையா ஒரு தொழிலை தொடங்கணும்னு ஒரு ஆசையை வச்சிருக்கேன். இன்னும் 28 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. அது வண்டி வாகனம் சம்பந்தமான தொழிலாகவே இருக்கட்டும். வண்டி வாகனம் சம்பந்தமான தொழிலாகவே இருக்கட்டும். அதே போல வண்டி வாகனங்களுக்கு கொடுக்கிற பைனான்ஸ் சம்பந்தமான தொழிலை இணை தொழிலாகவே நடத்தட்டும். நான் சொல்றதை கேட்டுவா. உன் வண்டியை நல்ல நான் ஓட்டி தருவேன். அதுக்கு அடுத்து 6 வருடங்களுக்கு பிறகு, நல்லா புரிஞ்சுக்கா, 6 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் உனக்கு வந்து சேரும். இதுல நீ இழந்த செல்வங்களையும் மீட்டி தாரேன். சுமார் கோடிகளை சம்பாத்தியம் பண்ண பாக்கியத்தையும் தாரேன். 28 நாள் கழித்து என்னை வந்து பார்த்து நீ ஆரம்பித்துக்கலாம். சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு. அப்படியா? யாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு கேட்டு வந்திருக்கலாம். யாரு? யாருக்கு சரியில்லைப்பா? என்ன செய்யுது? அது மட்டும்தான் கேள்வியா? கால் எடுக்கலாம். உனக்கு என்னடா? அதை மட்டும் கொஞ்சம் சும்மா கூப்பிட்டு இதுவும் இருக்கலாம், இதை வச்சு கேட்டுருவோம்னு நினைச்சிருக்கேன். போடா இருந்தாரு இன்னொருதான் காலம். எப்படியோ சாமியை நாடணும், அவ்வளவுதானே விஷயம். உண்மையா இல்லையா? ஜாதகத்தை பார்த்தா என்ன இருக்கு? சரி, சனி பகவானுடைய துல்லியம் இல்லை. எண்டாஸ்கோப் போட்டு பார்த்தியா? என்ன ஆகுது? கால் வந்து பேரோடியே, இவன் விஷயத்தை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். உன்னுடைய மனதை முதல்ல சொல்லுதான், கேட்டுக்கோ. மருத்துவத்தால் குணமாகுவது சந்தேகத்துக்குரியதாக இருந்து இதனுடைய விளைவுக்கு காரணம் மாறுபாடு மிகுந்த செய்வினை வினை கோளாறாக இருக்கலாம் என்ற ஒரு தீர்மானம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. முதல்ல இது உன்னுடைய மனசு. அப்படி இருக்குதான்னு நான் கேட்டேன். அப்படி செய்வினை வினை எதுவும் நடக்கவில்லை, அதனால் இவன் உடல் பாதிக்கவில்லை என்பது முதல் விடை. ஒரு தரம் கால்
சத்தியம் பேசணும்லையா? உண்மையா இல்லையா? வரலாம். இப்போ உன்னுடைய குடல் பகுதியை நான் பார்த்தேன். ஒரு மிளகு நுழைஞ்சிட்டு வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன பள்ள செறிவு அந்த குடல்ல இருக்கு. அதனுடைய சுற்று வட்டாரத்துல அரை இஞ்சி அளவு நிற மாற்றமும் உணர்வற்ற நிலையும் அந்த குடல்ல இருக்கு. அதனால இந்த நேரத்திலேயே அதை மருத்துவத்தால் குணமாக்குவது நன்று. அப்படி இல்லைன்னா அது வித்தியாசமான நோயாக வளர்ந்து உனக்கு குழப்பத்தை கொடுக்கும். அதனால 6 மாத கால அவகாசத்துல இந்த நோயை குணமாக்கி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ஆக்கி தைரியமா நான் வாழ வச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அப்பா வேற என்னப்பா வேணும்? நல்லா ஆக்கிட்டேன். சந்தோஷமா இரு. வெற்றி அடைந்து என்னை காண்பாய். நிச்சயமா போகணும். அதுல சந்தேகமே கிடையாது. கர்மசாமிக்கு கர்மசாமி நிறைய பணத்தை நான் விட்டுட்டேன். நிறைய பணத்தை நான் விட்டுட்டேன். அதை நான் பெற முடியுமா முடியாதா என்ற ஒரு வேதனை என் உள்ளத்துல இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கான். யாருப்பா? எங்கப்பா பணத்தை விட்டீங்க? எத்தனை லட்சம்? கால் உனக்கு அது ஒரு நிறைந்த பணம் தான். அவரவருக்கு ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஜாக்பாட் அடிக்க கூடாது. ஓடம் போலே இடுவோமே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பதறாம நிமிந்து உட்கார்ந்து என்னைய மட்டும் உன் உள்ளத்துக்குள்ள சிந்தனை பண்ணிடா. மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை இப்போ பார்த்துருக்கக்கூடிய வேலையில உனக்கு வருமானம் நிறைவா வந்துக்கிட்டு இருக்கும். அடிஷனலா இன்னொரு ஜாப் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்தேன். வெற்றியாக்கி தரேன். வெளிநாடு சம்பந்தமான எண்ணமோ ஆசையோ இருந்தால் 1.5 வருஷத்துக்கு அதை நிறுத்தி வைராத. உனக்கு ஜெயிக்க முடியாது. 1.5 வருஷத்துக்கு பிறகு போகலாம். சரியா? வேற என்ன வேணும்? பாசு பணம் எடுத்துட்டேன். கடத்தை தீர்த்து வந்துட்டேன். சந்தோஷமா இரு. பல லட்சங்களாக மலரும். வெற்றி அடைந்து வருவாய். பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வரம் கேட்டுக்காங்க. பொம்பளை பிள்ளை பெறும். சந்தோஷமா சாப்பிடாம போனேன்னு வச்சுக்க, நான் வருத்தப்படுவேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம். மூன்று மொழிகள் பேசக்கூடியது யார் இதுல? நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க? தமிழ், தெலுங்கு, தமிழ் வேற ஹிந்தி. கால் ஒன்று. திருவள்ளூரா நீங்க? பிள்ளை தமிழ் பாடுகிறேன். என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வச்சுட்டா போதுமா? நிறைய பணத்தை விரயமாக்கிட்டானே அவனை நீ அடிக்கலையா செவிட்டுல? ஏன்? கால விட்டுவான். ஆனந்தமாக அமைதியா இருக்கணும். உன் மகனுக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். அவன் உன்கிட்ட மனசார சொன்னானாப்பா? சொன்னானா? நீ சொல்லுதியா? அப்படியா? 35 வயசாச்சு. நான் சொல்றோம்னு நீ வருத்தப்படக்கூடாது. அடிக்கடி ஆந்திரா பக்கம் போனா நீ என்னப்பா செய்வ? உன் பையன் போக மாட்டானோ? ஆந்திரா பக்கம் போ. போட்டோ வீடியோ இன்னொருத்தர கால் வந்துட்டு முடிச்சிடலாமா ஐயா? சாபாஸ். ஜெயிச்சிருவோம். நம்ம ஜெயிச்சிருவோம். பாப்பா
தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அருமையான மருமகள் உன் இல்லம் தேடி வருகிறாள். திருமணத்தை வெற்றியா நடத்திடுவோம். அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன். இப்போதைக்கு உன்னுடைய பணங்கள் நிறைய இடத்துல நஷ்டமாயிருக்கு, கடன்கள் இருக்கு. தீர்த்து ஜெயிச்சு தாரேன். சந்தோஷமா இருப்பா. கர்மசாமிக்கு திருவள்ளூர் எல்லை நிறைய கடன்களால் மன உபாதை அடைந்து வந்த மகன். யாருடா? என்ன கடன்? கால் ஒன்று. நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. நல்ல காலில் விழல. நீ குனிஞ்சு வளைஞ்சது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா அவன் உள்ள சாமிட்ட போல. நீங்க இங்க வந்து நில்லுங்க. அங்க நின்னா தவறலாம். சில நாட்களுக்கு பின்னால பொம்பளையால மிக மனவேதனையும் துயரமும் அடைந்து வேதனை அடைந்தார். இப்போ உன் கட்டுமனைக்கு போனேன். ஒரு மூதாட்டி, ஒரு தாயார் ஒருவள் உடல் ஆரோக்கியத்தால் குறைவும் மனவேதனையும் அடைந்திருக்கிறாள். உண்மையா? 2.25 ஆண்டுகள் நீ பார்க்கிற தொழிலால முன்னேற்றமும் இல்லாமல் கடன்களும் வேதனையும் அடைந்திருக்கு. தேவையில்லாத விசாரணை வழக்குகளை சந்திக்கக்கூடிய விதியுடையவனாக இருக்கிறாய். இவைகள்லாம் மீட்டி உன் கடனை தீர்த்து வந்தா போதுமா? வேற என்ன வேணும்? காப்பாய்த்தார தைரியமா இரு. கண்ண மூடு. நான் கொடுக்கிற விபூதியை கொண்டு போடு. தைரியமா வச்சு வந்துடும். காலில் விட்டு வா. கர்மசாமிக்கு வரலாப்பா. சுவாமியே காலில் விட்டு வரலாம். முத்துக்களோ பெண்கள் தித்திப்பது அமைதி அமைதி சந்தித்த வேளை. வாங்க. பையனுக்கு என்னமா செய்யணும்? அவளை விட்டு பிரிய மாட்டாம்னு உத்தரவு இருக்கு. என்ன செய்யறது? ஏன் வேலையாது? ஏன் அவளை கூப்பிட்டு லவ் பண்ணி 8 வருஷம் லவ் பண்ணி பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வச்சோம். மறுபடியும் அவர்கிட்ட சண்டை பண்ணி வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டான். அது தப்பு தானே சாமி? அவனுக்கு அது சுகமா இருக்கலாப்பா. அதை நம்ம தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு அது சரியா இருக்கலாம். உங்களுக்கு தான் அது தப்பு, அவனுக்கு அது சரியா இருக்கலாம். முதல் கல்யாணம் தான் சாமி சொல்லணும். ரெண்டாவது கல்யாணம் வந்து இதுதானே. ரெண்டாவது கல்யாணத்தை கவர்மெண்டே ஆதரிச்சிருக்கலாப்பா. வண்டியை சொரிய வேண்டிய நிலைமையில கொண்டு விட்டுருச்சு. கால் வந்துட்டுவாங்க. ரெண்டாவது கல்யாணத்தை கவர்மெண்ட் ஆதரிக்கலாப்பா. உண்மையா இல்லையா? பக்கத்துல வரலாம். மனதை குழப்பாம என்னைய நோக்கி உட்காருங்க. வாங்க. இப்ப சொன்னதுதான் நியாயம். இப்ப சொன்னதுதான் நியாயம். கண்ண முடிக்கா. அவன் எப்படி இருக்கான்னு நான் பாக்குறேன். அவன் மனைவி மக்களை தேடி வர வச்சா போதுமா? சரி, கால் சரி, அந்த பேச்சுக்கு நான் வரல. அவன் மனைவி மக்களை தேடி சேர்ந்து வாழ வைக்கிறேன். சரியா? ஆமா, அதை நான் சரியாக்கிறேன்ப்பா. கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு வரலாம். வா. இங்கே வந்து சேருவான். பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பார்க்க ஜெயிப்போம். நல்லா இருக்கு. அதே கோபிச்செட்டிப்பாளையம் நான் பட்ட கடனிலிருந்து என்னை மீட்ட வேண்டும் ஐயனே என்று கேட்டு வந்தது யார்? என்னடா கடன்? இல்ல, நீ இல்ல. கோபிச்செட்டிப்பாளையம் என்ன கடன் உங்களுக்கெல்லாம்? சொல்லிட்டு உட்காருங்க, கும்பிடுங்க. என்ன கடன்? என்ன கடன்? புரியல.
அடுத்தவனுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டவன் யாருப்பா?